This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மார்ச் 2025 2024 வருடத்தோட 4ஆம் வருட தமிழர் வேளாண்மை பதிவுகள்லேருந்து குழுவில் தொடர்ந்து போட்டுட்ருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திட்டேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வயலில் வந்து 60 ரூபா போட்டிருந்தோம். நல்லா தான் வந்திருந்தது. கடைசி சமயத்தில் அங்கங்கே வந்திருந்த களைகள், ஒரு சில இந்த நெட்டி களைன்னு நினைக்கிறேன், அந்த களை வந்துட்டு படர்ந்துருச்சு. ரொம்ப அந்த முன்பக்கம் நிறையா படர்ந்துச்சு பாதி வயலை. அது நமக்கு கவனிக்கலை. ஏன்னா இந்த வயலில் 4ஆவது வருஷம் வேளாண்மை செய்கிறோம். 3 வருஷம் அப்படி படராது. ஒரு இடத்துல ஒரு களை வந்தால் அந்த இடத்துல தான் இருக்கும். ஓர் மண், வெள்ளை டீன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அவ்வளோ தெரியும். இந்த வெள்ளை மண், ஓர் மண், சத்து இல்லை, ரொம்ப சத்து குறைவான ஒரு மண், உப்பு மண் மாதிரி. அப்போ அது அறுவடை செய்யும்போது பாதி வயல் தான் அறுக்க முடிஞ்சு, பாதி வயலுக்கு மண்டிருச்சு அந்த நெட்டிகளை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ காலம் எப்போ இந்த வயலில் வந்ததுங்கிற மாதிரி. ஆனால் அறுத்தம் இதில் ஒரு 70 கிலோ தான் 60 ரூபா நெல் கிடச்சிது இந்த வயலில். அப்போ அதுக்கடுத்து இந்த மிச்சம் 3 வயலையும் பூங்கார் வச்சுருந்தோம். இந்த பின் வயல்லையும் பூங்கார் இருந்துச்சு. இந்த வயலில் அப்போ தான் படர ஆரம்பிச்சிருந்துச்சு அந்த நெட்டிகளை. இந்த காஞ்சி போய் கிடக்கு. இப்போ அது வந்து படர ஆரம்பிச்சிருந்தது. அடடா இதையும் விட்டோம்னா முழுங்கிரும் இந்த வயலையும் அப்படின்ட்டு களை எடுத்துருவோம் அப்படின்ட்டு இதுக்கு களை எடுக்க சொன்னோம். இதுக்கு அறுவடை செஞ்சு வந்திருந்தாங்க ஆள். அவங்க அறுத்து முடித்ததோட இது அறுவடை செலவே வந்து ஒரு 5000 ரூபா ஆயிடுச்சு. 2 நாளாக என்னமோ அறுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளாக 3 நாளாக 2 நாள் அறுத்துட்டு ஒரு நாள் அறுத்தாங்க, ஒரு நாள் அடித்தாங்க. 5000 ரூபா கிட்ட வந்துருச்சு. 7-8 ஆள் பொம்பளை அறுத்தாங்க. அப்போ இந்த வயலில் வந்து அதோட களை எடுத்துருங்க. இதை இந்த வயல் மாதிரி இந்த வயல் மூடிருச்சு ரொம்ப நெட்டிக்களை. அது நெட்டிக்களை எடுத்துருந்தோம்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்து கூடுதலாக ஒரு 150-200 கிலோவோட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு, சரி இந்த வயல்லையாவது எடுத்துருவோம் அப்படின்ட்டு களை இதுலேயும் இதாக ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் களை எடுத்தோம். இதில் களை எடுத்தாங்க, ஓரளவு களை எடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நெல்லையில் நிறையா களை வண்டிடுச்சு. நெல்லையிலனா எடுக்க வேண்டாம், அந்த இடத்த விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டாச்சு. மித்த இடத்துல ஃபுல்லாக களை எடுத்து இந்த வரப்பு சரிவில்லாம் போட்டிருந்தோம். நிறையா அங்கங்கே தெரியும். இந்த இங்கே ஒரு பண்டு, இங்கே ஒரு பண்டு, இதெல்லாம் நிறைய களை கடைஞ்சி. அப்புறம் இதை அறுத்து இதில் வந்து ஒரு 150 கிலோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 200 கிலோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைவாக தான் வந்துடுது. இது ஒரு 60 சென்ட்டு வயல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 சென்ட் வயல். இது 80 சென்ட் வயல். இவ்வளோ தான் வந்துடுது. எதனாலனா இது 4ஆவது வருஷம். நம்ம 4 வருஷமும் மழை நீரை நிறுத்தியிருக்கோம். மொதல் வருஷம் கொஞ்சம் உடஞ்சிட்டு போச்சு, அப்புறம் ஓரளவு அப்படி நிறுத்திட்டோம் நம்ம. ஆனாலும் அந்த மண் வந்து இப்போ தான் அந்த களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்து வளமாக ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சுது. ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வரப்போட உயரம் குறைஞ்சிருச்சு. நம்ம 4 அடிக்கு இந்த மாதிரி போட்டிருந்தது உட்காந்து 2 அடி ஆகிடுச்சு. அப்போ வந்து அந்த வெப்பமான காற்று இதாகி தான் அந்த களை வந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வெப்பமான காற்று நிலத்தை ரொம்ப காய வச்சிருது, அப்போ வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் களை உரமாகுதுன்னு தான் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். எப்படி உரமாகுது பாருங்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆகவும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டு தான் நான் பதிவுகள் போடலை. கொஞ்சம் சிந்தனைக்கு போயிட்டேன். என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன நடந்துச்சு, ஏதாவது நம்ம கொஞ்சம் இது ஆகாமல் விட்டுட்டோமா, நிறையா யோசிக்காமல் விட்டுட்டோமா, என்ன நடக்குது அப்படின்ற அந்த யோசனைகளுக்குள்ளே போயிட்டேன். அதுதான் பதிவுகள் நிறையா போடலை. ஒரு பதிவு போட்டேன். விளைச்சல் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது போடலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.